இன்றைக்கி நம்ம சிக்கன் கொண்டாட்டம் கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நல்ல உப்பு காரம் உரப்பா செம்ம டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்றது கூட சூப்பரான ஒரு காம்பினேஷன். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கொண்டாட்டம் செய்யலாமா? 1/2 கிலோ சிக்கன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன், இந்த ரெசிபி ரொம்ப காரமாக இருக்கும். ஒரு 2-3 ஸ்டேஜில் நம்ம காரம் ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. ஊறினதும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. 2 ஸ்பூன் எண்ணெயில் 3 வரமிளகாய், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரிஜினல் ரெசிப்பியில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்குவாங்க. நான் இன்றைக்கி 2 பழுத்த தக்காளியை மிக்சியில் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்ல தொக்கு மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு அது நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆனதும் ஃபினிஷிங் டச்சாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் சர்க்கரை, நம்ம டொமேட்டோ கெச்சப் சேர்த்தாதனால 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும். இந்த ரெசிபியை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.